வணக்கம் நண்பர்களே. நம் சேனலில் ஆரம்பத்திலிருந்தே விஜய் கட்சி தொடங்கின காலத்திலிருந்தே நாம் கேட்டு வரும் ஒரே கேள்வி, உங்கள் கட்சிக்கு நிதி ஆதாரம் எங்கிருந்து வருகிறது? அப்போல்லாம் அவருக்கு அப்பவும் இல்லை, எப்போவுமே அவர் அலட்சியமாக இருக்கிறது, பொய் பேசுறது, இதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட குணங்களாக இருந்திருக்கு. பொய் பேசுறதுன்னா உண்மை பேசாமல் இருக்கிறதே பொய் பேசுறதுக்கு ஈக்குவல் தான். அவர் உண்மையை சொல்லவில்லை. கேட்பது நான் என் போன்ற ஒரு பிரபலமில்லாத பத்திரிகை சேனல் என்பதால் அவர் கொஞ்சம் அலட்சியமாக கூட இருந்தார். அன்றைக்கே அவர் குறைந்தபட்சம் தன்னுடைய கட்சியினுடைய பொதுக்கூட்டம் பொதுக்குழு கூட்டம், உயர்மட்ட செயற்கூட்டம், இது மாதிரி இதில் கூட அவர் கட்சி கணக்கு வழக்குகளை பிடித்திருந்தால் இன்றைக்கு அவர் தப்பித்திருக்க வாய்ப்புண்டு. ஆனால் இன்று சிபிஐயில் இதே கேள்வி எழுகிறது. கரூர் நிகழ்ச்சிக்கு நிதி தந்தது யார்? ஏன் இந்த கேள்வியை அவங்க சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி ஒரு பிரபல நாளிதழில் ஒரு செய்தி வந்திருக்கு. ஜான் ஆரோக்கியசாமி தேர்தல் வியூக வகுப்பாளர், தாவேகா கட்சிக்காக தேர்தல் வியூக வகுப்பாளராக இருக்கிறார். அவர் சில மிஷனரி, அதாவது கிறிஸ்தவ மிஷனரிகளிடமிருந்து வெளிநாட்டிலிருந்து பணம் பெற்றதாக தகவல். அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியாது. பிரபல நாளிதழில் இன்றைக்கி அந்த செய்தி வெளியாகுது. அப்போ இந்த வெளிநாட்டிலிருந்து கிறிஸ்தவ மிஷனரிகள் கொடுக்கும் பணத்தை வைத்து தான் இவர் இத்தனை பெரிய கூட்டத்தை நடத்தினார், பொதுக்கூட்டம் நடத்தினார், கரூர் கூட்டம் நடத்தினார். அப்படின்னா அந்த பணம் எந்த வகையில் வந்தது? ஹவாலா மூலமாகவா, இல்லை ரிசிப்ட் இவங்க கொடுத்தாங்களா, இல்லை வங்கி கணக்கில் வந்ததா? வங்கி கணக்கில் வந்தால் கட்சியினுடைய நிதி நெறியாளுகை செய்யக்கூடிய தணிக்கையாளர் அதையெல்லாம் செய்தாரா? அதுக்கு வரி கட்டியிருக்கீங்களா? வெளிநாட்டிலிருந்து முறையாக அரசுக்கு தெரிவிக்கப்பட்டு இந்த பணம் உள்ளே வந்ததா? கொடுத்தவங்களுடைய பின்புலம் என்ன? இத்தனை கேள்விகளும் அடங்கி இருக்கிறது அவர் நிதி பெற்றதில். இதில் நிதி முறைகேடு என்றால் NIA, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, தேசிய புலனாய்வு முகமை என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு இப்போ சிபிஐக்கு அப்புறம் இன்னொரு NIA உள்ள வரும். ஏன் வருது? இதான் காரணம். இப்போ நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, நீங்கள் உங்கள் கட்சிக்கு எப்படிங்க இப்படி பணம் வருதுங்கிறத முதல்ல சொல்லுங்கள். எப்படிங்க வருதுன்னா, இது இப்போ ஆற்றாமை, பொறாமை, ஜெலஸ் அல்ல. தமிழ்நாட்டினுடைய அரசியலை தொடர்ந்து கவனிக்கும் யாருக்குமே இந்த ஒரு சந்தேகம் வரும். ஆளானப்பட்ட கட்சிக்கே இங்கே நிதி வாங்குறதுக்குள்ள நாக்கு தள்ளி போயிருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கஷ்டப்படுறாங்க. ஆனால் இவர் எடுத்தவுடன் விக்கிரவாண்டியில் நடத்துனதாகட்டும், மதுரையில் நடத்துனதாகட்டும், ஈரோடில் நடத்துனது, கரூரில் நடத்துனது, தேர்தல் பிரச்சாரம் நடத்துனது எல்லாமே ஹை கிளாஸ். ஐயா, அவர் விஜய் தான் அந்த பணத்தெல்லாம் செலவு பண்ணார், மிஷினரிஸ் எல்லாம் எதுவும் கொடுக்கல, கிறிஸ்தவ மத அமைப்புகள்லேருந்து வரல அப்படின்னா இப்படி டிக்ளேர் பண்ணார்னா, நான் தான் செலவு பண்ணி டிக்ளேர் பண்ணார்னா இது வேறு திசையில் திரும்பும். அதுதான் எதிர்பார்க்குறாங்க. தொடர்ந்து பேசுவோம்.